அபயமளிக்கும் ஆபத் பாந்தவரும் தீனர்களின் ரட்சகனாக இருப்பவரும் சம்சார கடலை கடந்திட உதவும் படகோட்டியாக திகழ்பவரும் மக்களின் சோகத்தை நீக்கி மனசாந்தி அளிப்பவருமான அந்த காஞ்சி ஜெகத்குருவிற்கு நமஸ்காரங்கள். காஞ்சிபுரத்தின் மகாபரிவா ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் 20ஆம் நூற்றாண்டின் மாபெரும் ஞானி, காஞ்சி மகான் என்று போற்றப்பட்டவர். அவர் தனது வாழ்க்கை உபதேசங்கள் மூலம் பல கோடி மக்களின் வாழ்வில் ஒளி ஏற்றியவர். அவரது எளிமை, ஞானம், கருணை, அரிய செயல்கள் குறித்து ஒரு சிறு அறிமுகம் இங்கே. பெரியவா 1894 சுவாமிநாதன் என்ற பெயரில் பிறந்தார். சிறு வயதிலேயே காஞ்சி மடத்தின் 68 மடாதிபதியாக பொறுப்பேற்றார். தனது 100வது வயதில் 1994 வரை மடத்தை வழிநடத்தினார். அவர் காஞ்சி மடத்தில் மரபு வழி குருவாக ஆதிசங்கரின் தத்துவங்களை வாழ்ந்து காட்டியவர். நான் செய்தேன், அவரது உபதேசங்கள் பல. நான் செய்தேன் என்ற மமதை யாருக்கும் வேண்டாம். நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை அகற்றி இறைவன் செய்கிறான் என்று எண்ணுவது சிறந்த பக்தி என்று போதித்தவர் மகாபெரியவா. அனுஷ்டானத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு அருளியவர் மகாபெரியவா. கர்மா, பக்தி, ஞானம் ஆகிய வழிகளை பின்பற்றி எளிமையாக வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு போதித்தவர் நம்முடைய காஞ்சி மகாபெரியவா. அன்பும் கருணையும் அவரது புன்னகை. எல்லாரும் போனோம். போனதும் விசாரணை வேண்டிய சாமான்கள் வச்சோம். அப்புறம் பூஜை நடத்தி பார்த்தோம். கீர்த்து கொடுத்தார், அதையும் வாங்கிட்டோம். அப்புறம் எங்களை சாப்பிட சொன்னா சாப்பிட்டோம். அவர் பிச்சை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தார். அங்கே மடத்தில் இருக்க வாசினா நீங்கள் போய் அவர்கிட்ட இது பிரசாதம் வாங்கிட்டு சரி, நாங்கள்லாம் போய் பிரசாதம் வாங்கிட்டு போனோம். அப்போ அவர் இப்படி பெரியசாக இருந்த பில்டிங் ஒரு சின்ன இதில் ரூம் மாதிரி இருந்து அதில் உட்காந்து வெளியில் நாங்கள்லாம் உட்காந்துட்டோம். அப்போ என் பாட்டு சொன்னால் நீங்கள் பெரியவளாச்சு, நீ உள்ளே வரக்கூடாது, அங்கே உட்காந்து பின்னர் வச்சுட்டு போயிட்டாங்க. இவன் உள்ளே போனதும் அவர் என் பாட்டி பார்த்து, ஏன் அவன் போத்தியை விட்டுட்டு வந்தேன், அவனே அடிச்சுருவாங்க. எல்லாரும் ஒரே ஆச்சரியம், என்னடா அது நம்ம போத்தி அடிச்சுறதுக்கு தெரியாது, வாசல் உட்காந்துட்டு தெரியாது, இவர் எப்படி இது பண்ணார். அவருக்கு நான் டிஸ்ட்ரிக்ட்னு எல்லாரும் தெரியுது. ரெண்டாவதா நான் ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட டாக்டர் மேட்டூரில் இருந்தேன். எங்கள் அப்பா டெய்லிக்கு வந்துருந்தேன். அப்போ சங்கரபுரத்தில் மாமல்லபுரம் சங்கரபுரத்தில் கேம்ப் போட்டுருந்தேன். கேம்ப் போட்டுட்டு எங்கள் பக்கத்தில் அந்த டீ சுகர் நீங்கள் ஒருத்தர் கிளினிக்குறாங்க. அவர் சொன்னார், நாங்கள் எல்லாரும் சாப்பாடு போட்டு பிரசித்தி நீங்கள் வாங்குவேன். நான் பண்ணேன், நீங்கள் நாளைக்கு டெலிவரி அந்த மாதிரி டைம் போனோம். பூஜைக்கு வந்தோம், தீட்டு கொடுத்தேன். எங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு 2 கிளிக்காக வச்சு கொடுத்தேன். வாங்கிட்டு வழியில் வந்து பரவாயில்ல வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க. போனேன். எதுக்கு அப்படி நின்று ஒரு நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி அந்த என்ன இப்படி பார்க்குறாரு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை இந்த மாதிரி கேரக்டர் பெண்கள் வரப்படாதா அப்படின்னு வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் என்ன நினைச்சேன், பெயின் ஆகி வீட்டில் நினைச்சு வீட்டாச்சு கொஞ்சம் பேசி அதனால ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் ஆகி குழந்தை வீட்டில் ரொம்ப அழகு. அப்போ அவள் ஆக்சிஜன் வச்சு அழ வச்சார். அது கூட அவர் டீச்சரிமான பார்வை அந்த குழந்தைக்கு இருந்துட்டு அதனால தான் அது நல்லபடியாக பிறந்தது. அதோட என்ன இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அவருடைய பிறந்த நாளைக்கு வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தோம். அஞ்சாவது டேட். அப்புறம் 3ஆவதாக நாங்கள் ஜெம்ஷெட்குள்ளே இருந்தோம். எப்படி சம்பளமும் ஊருக்கு வந்துட்டு காஞ்சிபுரம் போய் சாமியோட பார்க்காதே வர மாட்டோம். போனபோது அப்போ என் பையனுக்கு 4 வயசு. அது 3 பேர் போயிட்டு திருப்பி வந்து அவர் நாங்களாம் நமஸ்காரம் போயிட்டு வரணும். அவர் என்ன கை நான் அவரை பற்றி தெரிஞ்சிருந்ததெல்லாம் ஒரு சில கட்டுரைகள், எபிசோடுகள், யூடியூப் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதில் எனக்கு படித்ததில் பிடித்தது ஒரு 2 எபிசோடு மாத்திரம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. முதல் எபிசோடாக இருக்கும். அவருக்கு நார்மலாக எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஈடுபாடு உண்டு. சில சப்ஜெக்டில் ஆழ்ந்த ஞானம், அதனால தான் வாய்ப்பாடு இசை அந்த மாதிரி உண்டு. அதில் சில பேரோட விளையாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பேச போகிற எபிசோடுக்கு ஒரு யங் பாடகர், அவன் ரொம்ப
ஏழை குடும்பம், வாத்தியாரெல்லாம் வச்சு கற்றுக்கிறதுக்கு வசதி கிடையாது. அப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் இசையெல்லாம் தெரியும், அவர்கிட்ட கற்றுட்டு மற்றபடி அந்த காலத்தில் ரேடியோ, கிராமஃபோன் இதெல்லாம் கேட்டுட்டு அவரே இங்கே சான்ஸெல்லாம் கிடைக்கும்போது பாடிட்டு இருப்பார். இப்போ பாடுறதை கேட்டு ஒரு நாளைக்கு ஒரு பெரியவர் சொன்னார், நீ நல்லா பாடுற, இசை ஞானம் இருக்கு உனக்கு, கொஞ்சம் ஒரு அருள் சேர்த்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த இசை வாழ்க்கை. ஒரு தடவை நீ போய் பெரியவாளை சந்திச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னா. எங்கள் கையில் காசு கிடையாது, எப்படி போகிறது பிளான் பண்ணிட்டா யார்ட்டையும் கேட்கறதுக்கும் சங்கோயம். 5 வருஷமா பிளான் பண்ணி ஒரு தடவை பெரியவா ஆந்திராவில் சிவராத்திரியை ஒட்டி ஒரு கேம்ப் போட்டிருந்தார். சிவராத்திரியை ஒட்டி ஒரு கேம்ப் போட்டிருந்தார். சரி இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு காசு பணம் சேர்ந்துருக்குன்னு ஒரு 10 ரூபாய் பழங்களாம் வாங்கிட்டு ஆந்திராவுக்கு போய் ஒரு சின்ன கிராமம் சிவராத்திரிலாம் முடிச்சுட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார். மறுநாள் போய் அவரை பார்த்துட்டு அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சின்ன பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. நீங்கள் பாட போறியா? பாட. உடனே அவர் என்ன பண்ணா, விநாயகர் சதுர்த்தியில் ஒரு பாட்டு ஒன்று பாடினார். அந்த பாட்டில் நடுவில் அநாத ரட்டகி, அவர் வந்து கண்ணை மூடின்னு கேட்டுட்டு இருக்கார் பாட்டெல்லாம். நடுவில் வந்து ஒரு அநாத ரட்டகி ஸ்ரீ காமாட்சி அப்படின்னு ஒரு லைன் வருது. அந்த லைன் வந்த உடனே அப்படியே அவர் கண்ணை திறந்து அவரை தீர்க்கமா டைரக்டா பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருந்தார். இவன் பயந்து போயிட்டான். சந்தோஷம், ஆனந்தம், பயம் எல்லாம் சேர்த்து சுதி போயிடுச்சு. ஆனா அதற்கு விடணும், கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அந்த பாட்டை முடிக்கணும். பாடி முடிச்சுட்டா இல்லை, சும்மா இருக்க வேண்டியதானே. என்ன மாதிரி அவர்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் நன்னா பாடினேன்னா அப்படியே அவர் கேள்வி வேறு. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சார். எனக்கு பிடிச்சிருந்தது, அழகான பதில். அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் விளையாடலாமே அப்படின்னு தோணித்தவர். இப்போ பாடிங்க, என்ன ராகம் இது? மத்தியமாவதின்னு சொல்லுவோம். அப்படியா? அது என்ன ராகம் இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கு பேர் மத்தியமாவதி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். பெரியவா நீங்களே அதை பற்றி சொல்லுவோம். இந்த மத்தியமாவதி ஒரு ஸ்பெஷல் ராகம். ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். சில பேர் தெரியாத ஹேண்டில் பண்ணலைன்னா நடுவில் கஷ்டம் வந்துடும். ஆனால் என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு பாடத்துக்கு தெரிகிறதுனால ஒரு மாதிரி புரிஞ்சுது. உனக்கு சுதி போச்சடா மழையா, அதுக்காக பாடி முடிச்சுட்டே நீ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சரி. அப்போ அவரே எடுத்து மக்களுக்கு சொல்றார், இவன் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கான், ஒரு வசதி நமக்கு அதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்ததுக்கு தேங்க்யூ. இப்போ நான் நேரம் பெரியவரோட இதை பற்றி சொல்கிறேன். அவரோட அற்புதமான இதெல்லாம் கேட்டு இத்தனை கணக்கில்லாமல் இருக்கு. அது எதை சொல்கிறதுன்னு தெரியல, எதை விடுறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று, அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான இது 3 விஷயங்கள். அதை வேதம், அந்த வேத விற்பனர்கள் பாடுறவா, அப்புறம் நாம சங்கீதம் பண்ணுவா, அப்புறம் கோஷா வச்சுருக்கா. அதனால் இந்த வேதம் வந்து அது சீரழிச்சு போயிட போகுது, காணாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லி அதை ரிவைவ் பண்ணுறதுக்காக எப்போ பார்த்தாலும் நிறைய சொல்லுவாராம். வேத விற்பனர்களுக்கும் அப்படி சம்மானம் கொடுப்பாராம், அவளுக்கு அவ்வளோ மதிப்பாராம். என்ன பண்ணி வேத பாடசாலையெல்லாம் திறந்துருக்கா நமக்கு தெரியும். இது அப்புறம் புராணங்கள் தான் நிறைய நஞ்சு போயிருந்தேன். ஏன்னா அப்போ தான் அந்த பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம உள்ள வெளியில் வந்துருக்கோம் இண்டிபெண்டன்ஸில். அதனால் அவர் என்ன நினச்சாலும் சரி இப்படியே பண்ண நம்ம புராணங்கள் எல்லாமும் போயிடும். என்ன பண்ணுறது, எப்போவுமே அவர் கவலைப்பட்டுட்டே இருப்பாராம், நம்ம கல்ச்சர் போயிட போகிறதே, நனைஞ்சு போயிட போகிறதே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ என்னாச்சு, அதுக்கு அவர் நடந்த ஒரு இது கல்கட்டாவில் ஒரு மார்வாடி இருந்தார். அவருக்கு பரமாச்சாரியா அதெல்லாம் கேள்வியே பட்டது கிடையாது. அவருக்கு வந்து ரொம்ப பணக்காரர், கோடீஸ்வரர், ஏற்பட்ட பணம், அது இது எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு கொடுமையான வியாதி என்னன்னு அவரால் சாப்பிட முடியாது. அவருக்கு தலைவாவே செக்ரெட் ஆகும்.
அண்ட் டக்ட் வழியாக சாப்பாடே சமத்தே போகலாம். அவ்வளோ பணம் இருந்து என்ன கொடுமையான நோய் வரும். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம், இல்லை அவருக்கு ட்ராக்கிட்டமி பண்ணி ஒரு போல் போட்டு டியூப் வழியாக தான் சாப்பாடு கொடுக்கணும். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவர் சாப்பிட்டு இருந்தார் வருஷக்கணக்கில். அவருக்கு ஒரு வாட்டி ரொம்ப விரக்தியாக போய் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இதெல்லாம் பண்ணிக்க போகிறேன், என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாலும் இல்லை காஞ்சிபுரத்தில் ஒரு மகான் இருக்கார், அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வருஷமாக கஷ்டப்படலாம், நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்கிறாரா, சரி சொல்லுங்க பெரியவா. அவருக்கு தெரியும் இவருக்கு பணக்காரர் எல்லாம் அவரால் முடியும், அதனால தான் அவரை கேட்குறாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய புராணங்கள் இருக்குது பார்ப்பதில், சிவபுராணம், லிங்க புராணம், கருட புராணம், அந்த மாதிரி அப்புறம் வாயு புராணம், 19 புராணங்கள் இருக்குது. அதெல்லாம் யாருக்கும் தெரியவே வரதில்லை, அப்படியே போயிடும், நமக்கு கிடைக்காததெல்லாம் பொக்கிஷம். நீ அதை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கணும், பண்ணுவியா அப்படின்னா சரி பெரியவா பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் இந்த மாதிரி பண்ண அவர் உடம்பு சரியாக போயிடுமா பெரியவா. சிரிச்சுட்டே பார்க்கலாம். சரி இவர் கல்கட்டாக்கு வந்துட்டார். கல்கட்டாக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி புராணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணணும் என்னன்னு சொல்லி எல்லாம் பண்ணி பார்த்தா அவளுக்கு முடியவே இல்லை. ஏன்னா ஒன்றில் பாதி கிடைக்கிறது, ஒன்று எண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணாலும் ஒரு பப்ளிகேஷன் டிவிஷனே ஆரம்பிச்சு நிறைய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ், வேதம் படிக்கிறவா எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி அப்புறம் பிரிண்டிங்க்கும் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அவள் ஒரு புராணமாக எடுத்து 18 புராணம் பண்ணிட்டான். 18 புராணம் பண்ணி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியாச்சு இலவசமாக. அப்போ இவருக்கு உடம்பு சரியில்லை. இவருக்கு ரொம்ப வருத்தம். ஃப்ரெண்டு கிட்ட சொன்னால் நான் இன்னும் லட்சமாக நான் செலவழிக்கிறேன், இவ்வளோதான் பண்ணுறேன், அது சரி ஒன்றுமே என் வியாதியே தெரியல, இன்னும் நான் டியூப்லேயே சாப்பிட வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அவர் சொன்னார் நீ வந்து நான் செலவழிக்கிறேன்லாம் சொல்லாத, நீ அவரை வேண்டிப்போ பரமாச்சாரியாவை, நீங்கள் தான் எனக்கு பணம். ஸோ நான் அப்புறம் வந்து நான் நடிக்கலை, என் கண்ணு அவரை நடிச்சுட்டேன், அவர் தான் நடித்தார், நான் நடிக்கவே இல்லை. ஃபுல்லாக என்னோட இன்ஸ்பிரேஷனே அவர் தான். ஸோ அப்படி நடிப்பு திலகத்துக்கே அவர் தான் வாழ்த்து சொல்லி அவர் வந்து அவராகவே அவரை பெரியவாகவே நடிச்சுட்டார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பாக்கியம்லாம் வேறு யாருக்கும் கிடைக்கும். இன்னொன்று இது மாத்திரம் இல்லை, லோகத்துக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா அவள் பெரியவாளை வந்து விரோதியாக நினச்சாங்க அவளையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதாவது லோகக்ஷேமத்துக்கு யார் பண்ணினாலும் அவள் வந்து அவர் வந்து கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஒரு சமயம் சின்னப்பா தேவரும் கண்ணதாசனும் ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டுருக்கா, பெரிய ஆக்சிடெண்ட். சின்னப்பா தேவருக்கு கொஞ்சம் லேசான நடி தான், கொஞ்சம் சுமாரான நடி தான். ஆனால் கண்ணதாசன் உள்ள நல்லா கொஞ்சம் கிரிட்டிக்கல், மண்டை உடஞ்சு ரத்தம் கொட்டுறது. ஹி வாஸ் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல் வேறு போகிறா. அங்கே சின்னப்பா தேவர் கேட்குறாரு என்ன ஒன்றும் சொல்ல முடியாது, ஹைலி கிரிட்டிக்கல், நாளைக்கு பார்ப்போம். சின்னத்தக்க அழுகிற எப்படியாவது அவருக்கு வந்து ஒரு முருக பக்தர், அதனால முருகன் கோயிலுக்கு போகலாங்க அப்படின்ட்டு சுற்றி ஒரு தேடுறார். காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒன்றும் முருகன் கோயிலாம் இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு, சரி பெரியவா இருக்கா, எல்லாரும் சொல்ல பெரியவா இருக்கிற மடம் அங்கே தான் இருக்கு, சரி நான் மடத்துக்கு போய் அவரை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே வர வந்து இது மாதிரி பெரியவாளை பார்க்கணும் உட்காருங்க. பெரியவாட்ட சொல்கிறார், பெரியவா வந்து உட்கார்றாரு. பெரியவா சின்னப்பா தேவரையே பார்க்குறாரு. சின்னப்பா தேவர் பேச முடியல, அடறாரு விக்கி அடறாரு. நீ இப்போ கேட்குறாரு, ஏன் ஆக்சிடென்ட் ஆன டைம் வந்து பார்ப்பியா? அப்படியே சின்னப்பா தேவருக்கு உடம்பு சேர்த்து போகுது. என்னடா ஒரு 2 மணி நேரம் கூட ஆகலை, ஆக்சிடென்ட் ஆகிருக்கு 3 மணி நேரம் கூட ஆகலை, அவர் அங்கே கிரிட்டிக்கலாக இருக்கார், நம்ம யார்கிட்டையும் சொல்லலையே, எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஒரு பதில் சொல்ல முடியல, அழுதுகிட்டே இருக்கார். அடுத்த கேள்வி, கண்ணதாசன் எப்படி இருக்கான்? இப்போ சுத்தமாக அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். சின்னப்பா தேவர் சர்வஜானியவர், எல்லாம் தெரியும். உடனே அழுதுகிட்டே இருக்கார். உடனே தெளிவாக சொல்கிறா, கவலைப்படாத, சரியாயிடும், நன்னாயிடுவான். உடனே இவருக்கு ஒரே பயம். இவர் என்ன பண்ணுற, பெரியவர் வந்து ஒரு தாம்பாளத்தில் கொஞ்சம் வீதியை வச்சு தள்ளுறாரு. இதை கொண்டு போய் கண்ணதாசன் நெத்தியிலிட, மீதியை ஒரு பொட்டலமாக மடித்து அப்படியே நீ கொண்டு போய் தராணி வெளியில் வச்சு விட்றாரு.
சரியாயிடும் அப்படிங்க. சின்னப்பா தேவையில் எடுக்க மாட்டேங்கிறார், பேசாமையே இருக்கார். ஏன்? அவர் தெரியும், அவர் வந்து நாஸ்திகன். அவர் வந்து டிஎம்கேக்காக நாஸ்திகம் பேசுவார், சாமியெல்லாம் பற்றி தப்பாக பேசுகிற ஆள். அவர் எப்படி விபூதி எடுப்பார்? விபூதி எடுத்துகிட்டு போனால் இடாமல் எடுக்க முடியாது. 2 கட்டாமல் அவருக்கு ஒரு தர்ம சம்பளம். அப்போ பெரியவா சொல்கிறார், கவலைப்படாத, சூரியனை மேகம் மறைச்சிருக்க மாதிரி அவனோட மைண்டை மறைச்சிருக்கு, எல்லாம் சரியாக போயிடும், நீ போயிடு. சரி எடுத்துட்டு நம்பி தியானத்தில் இருப்பார். அந்த பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு சங்கரலிங்க மௌலீஸ்வரர் பூஜையில் அமர்ந்து வில்வத்தால் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் அர்ச்சனையே செய்வார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காலையில் நித்திய அஷ்டாங்கங்களை அவர் செய்யலை. அப்புறம் பூஜைக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷனை அவர் பண்ணலை. ஸோ அது என்ன ஆச்சுன்னா, நேரம் கிடக்குது. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு பெரியவா வந்து தன்னுடைய மேலாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி முக்கியமான முகவரிகள் உள்ள அந்த குறிப்பேட்டை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறார். ஸோ அந்த குறிப்பேட்டை எடுத்துகிட்டு வந்தோடனே அதில் ஒரு முகவரியை காமிச்சு, இவங்களுக்கு தந்திமணி ஆர்டர் 400 ரூபாய் உடனே அனுப்பி வைன்னு சொல்கிறார். ஸோ மத்தியானம் ஆகுது. பெரியவா வந்து அந்த தந்திமணி ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு குளிச்சுட்டு நித்தியாஸ்தானங்கள்லாம் செய்கிறார். செய்துட்டு உண்ணாவிரதம் இருக்கார். அப்புறம் உண்ணா நோன்பு இருக்கார். அப்புறம் மௌன விரதமும் இருக்கார். ஒரு 3 நாள் ஆகுது. அந்த மடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் பெரியவா வந்து இவ்வளவு தண்ணியை வருத்திக்கிறாருன்னு யாருக்கும் எதுவும் புரியலை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பெரியவாவுக்கு நெருங்கிய இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளே பெரியவாளை கேட்கலாமே அப்படின்னு நினைக்கிறப்ப குறிப்பாக அந்த விஷயத்தை பெரியவா உணர்ந்துடுறாரு. உங்கள் எல்லாருடைய கேள்விக்கும் பதில் தபால்காரர் சொல்லுவார்னு சொல்கிறார். இன்னும் குழம்பிடுறாங்க. தபால்காரருக்கு நமக்கு நினைக்கிறதுக்கு என்னப்பா சம்மந்தம்? 15 நாள் ஆகுது. 15 நாள் ஆனோன்னா ஒரு தபாலில் ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மகா பெரியவா வணக்கம், தாங்கள் வந்து கல்கட்டாவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முகாமிட்டிருந்த பொழுது சந்திர மௌலீஸ்வரர் பூஜை தினமும் நடத்தினீங்க. அதுக்கு எங்கள் அப்பா தான் வந்து வில்வ மாலை கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் தவறி போயிட்டார். ஆனால் அவருடைய ஈவெண்ட் சடங்கெல்லாம் செய்யறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. தாங்கள் எப்படியோ குறிப்பறிந்து, அதான் முக்கியமாக கவனிக்கணும், குறிப்பறிந்து தகுந்த நேரத்தில் எனக்கு 400 ரூபாய் நீங்கள் வந்து தந்திமணி ஆர்டர் அனுப்பிச்சிருக்கீங்க. அவருடைய ஈவெண்ட் சடங்கெல்லாம் செஞ்சாச்சு. அப்புறம் சம்பிரதாயப்படி எல்லாம் பண்ணிட்டேன். 375 ரூபாய் செலவாயிடுது. 25 ரூபாயை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டரை படித்தோன்னே என்ன ஆகுதுன்னா, அங்கே மடத்தில் இருக்கவாங்கன்னா, இப்படி ஒரு மகான் நமக்கு மடாதிபதியாக கிடைச்சதுக்கு நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா, கம்யூனிகேஷனே இவருக்கு எந்த இதுலேயும் வரல. அவருடைய ஞான திருஷ்டியில் அவருக்கு பட்டிருக்கு. இவர் இறந்துட்டாரு. எப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. ஸோ அடுத்த நிகழ்வு MS ஆரம்பிச்சு விட்றேன். முதல்ல என்னோட சின்ன வயசுல எங்கள் அம்மா வீட்டில் எல்லாருமே மயிலாப்பூர் வாசிகள் தான் மோஸ்ட்லி. அதனால வந்து எனக்கு ஒரு விவரமும் தெரியாது. பெரியவாளோட போவேன், ஜாலியாக இருக்கும் பஸ்ஸில் போட்டு வரதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கும். ஒன்றே எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணால், பெரியவா வந்து காசியிலேருந்து பாத யாத்திரையாக மடத்துக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம்னு நாங்கள் எல்லா ஃபேமிலியோட போயிருந்தா. அப்போ அந்த மாட வீதியில் வந்து திண்ணையில் வந்து எல்லா மாதத்துலேயும் திண்ணை இருக்கும். எனக்கு திண்ணையில் உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா போய் சுவாமிக்கு தீபாவளி காமிச்சு நமஸ்காரம் எல்லா மாமிகளும் பண்ணால். அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் அந்த திண்ணைக்கு நேரம் அவர் வரும்போது பரமாச்சார ஏற்பாடு அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு கல்கண்டு கொடுத்தாரு. அதுக்கு கொண்டு கொடுத்தா. அது கல்கண்டு நல்லா இருந்தது. அதெல்லாம் தெரிஞ்சதே ஒழிய வேற ஒன்றும் வரைக்குமே தெரியல. அதுக்கு அப்புறமா இன்னொரு நிகழ்ச்சி என்ன ஞாபகம் இருக்குன்னா, நான் சின்ன அவர் இந்த சுவாமியை நான் அப்போவே அருள் பண்ணியிருக்காரு. இந்த குழந்தை அவர் அம்மா தானே, அம்மா எப்படி குழந்தையை பார்த்து குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அம்மாவுக்கு குழந்தையை பற்றி நல்லாவே தெரியும். அதனால அவர் அங்கேயே என்ன பார்த்துட்டு போயிருக்காரு. அந்த அனுகிரகத்தினால தான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்னை ஒரு கன்னியா பொண்ணா ஒரு பூஜையில் உட்கார வச்சுட்டு நலக்கிட்டு நம்ம புது பாவாடை சொக்கா, செயின், வளையல், தாம்பூலாம் பொண்ணு எனக்கே தீபாவளி காமிச்சேன் எங்கள் அப்பா. அது மகிமையில ஒன்றுமே தெரியாது. ரொம்ப சந்தோஷமா தாம்பூலம் போட்டோன்னா வாயிலாம் சிகப்பா அழகாக இருக்கேன், புது ட்ரெஸ் கிடச்சிருக்கே, அவ்வளோதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் பெரிய கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை
அது ஞாபகம் இருக்கு. படிமேல நாங்களாம் ஏறி நின்றுட்டு இருந்தோம். சுவாமி பரமாச்சாரியார் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதுவே தேவலோகம் மாதிரி இருந்தது எனக்கு. அப்போதான் அது ஒரு மாதிரி ஃபீலிங் வந்தது எனக்கு. அப்போ ஜெகஜோதியா லைட்டும் அந்த ஊதுபத்தி வாசனையும் அந்த சாம்பிராணி புகையும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்போ வந்து அதெல்லாம் தாமரை மலர் ஒன்று கண்டேன், ஞான தாமரை மலர் ஒன்று கண்டேன், ஞான தாமரை மலர் ஒன்று கண்டேன், தவமா முனிவரின் உருவினிலே ஞான தாமரை மலர் ஒன்று கண்டேன், ஞான தாமரை மலர் ஒன்று கண்டேன், தவமா முனிவரின் உருவினிலே ஞான தாமரை மலர் ஒன்று கண்டேன், கண்டேன். பூமியில் சேர்ந்த புண்ணிய காட்சியில், பூமியில் சேர்ந்த புண்ணிய காட்சியில், பூமியில் சேர்ந்த புண்ணிய காட்சியில், காமகோட்டி என்னும் தடாகத்தில் அலர்ந்த தாமரை மலர் ஒன்று கண்டேன், பூமியில் சேர்ந்த புண்ணிய காட்சியில், காமகோட்டி என்னும் தடாகத்தில் அலர்ந்த தாமரை மலர் ஒன்று கண்டேன், 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 கண்டேன். கருணை விழிகள் கனிவுடன் நோக்கிட, கரங்கள் அன்புடன் ஆசிகள் நல்கிட,